Prabodhananda Saraswati says, if you somehow or other you can draw little attention of Krishna, your life is successful. And how you can draw? Bhaktyamam avijanat. Simply by serving Krishna. Take to service of Krishna as it is ordered by the spiritual master, because spiritual master is the representative of Krishna. We cannot approach Krishna directly, just sat prasadat bhagavat prasada. If you have bona fide spiritual master, representative of Krishna, it is also not very difficult. Everyone can become representative of Krishna. How? If you simply carry the message of Krishna without any adulteration, that's all. That's why Chaitanya Mahaprabhu said, Amar Aggai Guru hai. You become a spiritual master under my order. So, if you carry out the order of Chaitanya Mahaprabhu, Krishna, then you become Guru. Amar Aggai Guru hai. Unfortunately, we do not wish to carry out order of the Acharya. We manufacture our own ways. We have got practical experience how a great institution was lost by whimsical ways. Without carrying out the order of the spiritual master, they manufactured something and the whole thing was lost. Therefore, Vishwanath Chakravarti Thakur stresses very much on the words of the spiritual master. Davasatmika buddhi rekiha kurunandana. If you stick to the order of spiritual master, then without caring for your own convenience or inconvenience, then you become perfect. Jasvadevi parabhakti, jathadevi tatha guru, tasyaite katita jatta prakashanti maha. This is the confirmation of ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று பதித்த பாவன எல்லா விழுப்பட்ட ஆத்மாக்களையும் கலியுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு வருகிறார். ஏன்னா இங்கே பிரபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லாரும் கிருஷ்ணரை பார்க்க விரும்புகிறோம். நாம் எல்லாரும் கிருஷ்ணரை பார்க்க விரும்புகிறோம். ஆனால் இங்கே பிரபாதர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் கூட்டம் கூட்டமாக தான் போகிறோம். இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அன்றைக்கி போனால் ரங்கநாதர் கோயிலில் போனால் கூட்டமாக இருக்குது. காலையில் 5 மணிக்கு அவ்வளோ கூட்டம். நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் அவர் உன்னைய பார்த்தாரா? இதுதான் கேள்வி. இப்போ இங்கே தான் பிரபார் நல்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறார். கிருஷ்ணர் பார்க்குற மாதிரியா நீங்கள் நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் சாதாரண பக்திக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சாதாரண மக்களும் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, பக்தி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களெல்லாம் போய் அவங்க கிருஷ்ணரை பார்க்குறாங்க, பெருமாளை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பிரபார் என்ன சொல்கிறார்? கிருஷ்ணர் உன்னைய பார்க்குற மாதிரியா நீ நடந்து கொள். அது எப்போ முடியும்? பக்தியானாமா விபிஜானாதி. பக்தி தொண்டினால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஸோ இங்கே தான் பிரபார் நல்ல பாயிண்ட் வைக்கிறார். ஸோ பக்தியானாம் அபிஜானாதி யார் சொல்லியிருக்கா? பகவான் தான் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில். பக்தியினால் மட்டுமே என்னை நீ புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு நான் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. ஸோ பக்தியானாம் அபிஜானாதி, பக்தியினால் மட்டும்தான். அதனால தான் பக்தி தொண்டு பிரபார் சொல்ற. பக்தி மீன் பக்தி தொண்டு. ஏன்னா பொதுவாக எல்லாரும் பக்தினா ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம்,
அங்கே போய் நம்ம வந்து தேவையில்லாமல் பேசிட்டு வந்துடும். ஆனால் உண்மையிலே பக்தினா என்ன சொல்றாரு? பக்தி தொண்டு. அதுவும் எப்படி பக்தி தொண்டு? யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ. ஆன்மீக குருவின் வழிகாட்டுதன் கீழ் பக்தி தொண்டு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்வதென்றால் ஆன்மீக குரு மூலமாகத்தான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். அதை வந்து செய்தி நம்ம படிக்கணும். யஸ்ய பிரசாதான் பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதான் அகதி குதோபி. ஆன்மீக குருடைய கருணை இல்லாமல் நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. ஏன்னா ஆன்மீக குரு வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் நடந்தோம்னா, இப்போ சொன்னார்ல, சில பேர்கள் வந்து குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் தாண்டி தோண்டித்தனமாக எதையாவது செய்கிறது. இப்போ நிறையா கோயில்கள்லாம் அப்படி தான் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் அது வளர்ச்சி பெறாது, டெவலப்மெண்ட் ஆகாது. அப்படியே அதெல்லாம் நின்று போயிடும். அதை நானே பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில். இப்போ ஏன் நான் வந்து இஸ்கானுக்கு வந்து இந்த கோயில் கட்டி கொடுத்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக நாம் பக்தி பண்ணணும். இப்போ நிறைய பேர் கோயில் கட்டியிருக்காங்க, அவங்களும் கோயிலை நடத்துனாங்க. ஆனால் அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் இல்லை, இப்போ நானே இல்லாட்டாலும் இந்த கோயில் நடக்கும். ஏன்? குரு சிஷ்ய பரம்பரை மூலமாகத்தான் நாம் பக்தி பண்ணுறோம். அதனால இங்கே சொல்கிறார், ஹமாரா ஆக்யா குருஷனா. குரு, ஏன்னா மகாபுருடைய கருணை எப்போ கிடைக்கும்னா, ஆன்மீக குருடைய வழிகாட்டுதன் கீழே. ஹமாரா ஆக்யா, ஆக்யான்னா மகாபிரபு மற்றும் கிருஷ்ணருடைய கட்டளைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்கெல்லாம் அவங்களுடைய மனப்போனக்கு போக்கின்படி என்ன செய்கிறாங்க? பக்தி பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து தெரிய சொல்கிறேன், அமாரா ஆக்யா. ஆக்யானா என்ன? கட்டளை. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், குரு ஆக்யா அப்படின்னு. இப்போ நம்ம போன வருஷம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம். ஏன்? குரு விரும்புகிறார் அவருடைய அனைத்து பக்தர்களையும் டிசைப்பிள்களையும் ஒரு சேர நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். நம்மள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார். ஆக்யானா கட்டளை, அது செஞ்சு ஆகணும். பட் ரெக்வஸ்ட்னா நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம். ஏன்னா குரு வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். ஸோ நம்ம இஸ்கான் திருப்பாலையில் உள்ள பக்தர்கள் எல்லாம் அதை சிறப்பாக பணியாற்றி நாம் நிறைவேற்றணும். ஏன்னா இது வந்து குரு ஆக்யா. ஸோ இங்கே அதான் தெளிவாக சொல்றார், எப்போ நீங்கள் குரு மூலமாக கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறீங்களோ உங்கள் வாழ்க்கையே வெற்றி அடைந்ததாக அர்த்தம். அதான் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையே வெற்றி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா நேற்று சொன்னார் இல்லையா, ஒரு கிருஷ்ணருக்கு நாம் சேவை செய்கிற காட்டிலும் கிருஷ்ணனுடைய பக்தனுக்கு நீங்கள் சேவை செய்தால் அந்த பக்தன் உங்களை பகவான்கிட்ட கூட்டு போகிறது உறுதி. ஏன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறோம், அது அவர் திருப்தி அடைஞ்சாரா ஆகிறாரா நமக்கு தெரியாது. ஆனால் நாம் குருவுக்கு சேவை செய்தோம்னா அவர் வந்து நம்மளை எங்கே கூட்டு போயிடுவார். ஸோ இந்த வட்டம் பரிக்கிரமால கடைசி நாள் அந்த மிலன், அந்த மகாமிலனில் வந்து ஸோ குரு மகாராஜ் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி என்ன சொன்னார்? ஸோ 17,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் கோலோக விருந்தாவனம் செல்வீர்கள் அப்படின்னு குரு மகாராஜ் வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு தூய பக்தர் அனௌன்ஸ் பண்ணால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறார், குரு ஆக்யா. ஸோ எப்போ நாம் பக்தி தொண்டை வந்து குரு ஆக்யா, குரு மூலமாக நம்ம செய்கிறோமோ அப்போ கிருஷ்ணர் உங்களை பார்க்குறார். அதை தான் பிரபா தெளிவாக சொல்கிறார், நீங்கள் எப்போவுமே கிருஷ்ணர் உங்களை பார்க்குற மாதிரியா நீங்கள் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். அப்போ என்ன அர்த்தம்? ஆக்யா, ஆக்யானா கட்டளைகளை நாம் சரிவர பின்பற்ற வேண்டும். அதனால தான் உங்களை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், குருவுடைய கட்டளை என்ன? புரோபார் நம்ம கட்டளை இட்டிருக்காரு என்னென்னா, அதிகாலையில் வாங்க, காலையில் ஜபம் பண்ணுங்க, பகவான் புரோபார் லெக்சரை கேளுங்க, பக்தி சேவையில் ஈடுபடுங்க. அப்போ யார் திருப்தி அடைகிறா? குரு திருப்தி அடைகிறார். அப்போ குரு திருப்தி அடைஞ்சா கண்டிப்பாக எல்லாரும் கிருஷ்ண லோகத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் போக முடியாது. அடிக்கடி நான் உதாரணம் சொல்வேன், நம்ம எல்லாரும் மோடியை தெரியும், மோடி எல்லாருக்கும் தெரியும். மோடிக்கு உங்களை தெரியுமா?
தெரியாது. நம்ம எல்லாம் இந்திய நாட்டு பிரஜை தானே, நம்ம எல்லாருமே இந்திய நாட்டு பிரஜை தான். அப்போ நம்மளுக்கு மொழியை தெரிஞ்சுக்கணும். 140 கோடி மக்களை அவன் தெரிஞ்சுக்கிடுவாரா? தெரிய முடியாது. எப்போ தெரியும்? நீங்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ணுனா, நீங்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ணால் உங்களை கூப்பிட்டு வச்சு அவர் என்ன செய்வார்? விருது வழங்குவார், உங்களை கௌரவிப்பார். அப்போ தான் அவர் உங்களை பார்க்குறார். புரியுங்களா? ஏன்னா தியாகம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? தியாகம் பண்ணணும், சேவை பண்ணணும். அப்போ அவர் உங்களை கூப்பிட்டு என்ன செய்வார்? கௌரவிப்பார். அவர் நேரம் பார்ப்பார், அவர் இடத்துக்கே உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஆக பௌதிக தளத்திலே அப்படி இருக்கும்போது அப்போ ஆன்மீக தளத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. அதை தான் இன்னைக்கு பிரபாகர் அழகாக சொல்றார். கிருஷ்ணரை நீ போய் பார்க்காதப்பா, கிருஷ்ணர் உன்னைய பார்க்குற மாதிரியா நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்? மாற்றி அமைத்துக்கொள். அது எப்படி? ஆன்மீக குருடைய கட்டளை. அதாவது வியாபாசத்மிகார் புத்திர் ஏக்க குரு நந்தன. ஏக்க, உங்க சிந்தனை எல்லாமே ஒரே சிந்தனையில் இருக்கணும். ஏக்கன்னா மட்டும் ஒன்னே ஒன்று தான். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இன்னமும் பக்தர்கள் சில பேர் என்ன இருங்க, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. நோ, ஏக்க குரு, கடிவாளம் போட்ட மாதிரியா ஒரே வேலை. பிரபுபாதர் என்ன நமக்கு கட்டளை இட்டிருக்காரோ அந்த கட்டளைகளை சிறமேற்கொண்டு சொன்னார். இப்போ சொன்னார், என்ன சொன்னார்? சௌரியங்கள் அசௌரியங்கள். இதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு போட்டு கேளுங்க பாருங்க. பிரபுபாதர் வந்து அழகாக சொல்கிறாரு. சௌரியங்கள் அசௌரியங்கள். அது சௌரியமாக இருக்கலாம், சில நேரம் அசௌரியமாக இருக்கலாம். ரெண்டையுமே நாம் எடுத்து தான் செய்யணும். இப்போ என்ன பிரச்சனைனா, சௌரியமாக இருந்தால் மட்டும் நான் செய்கிறேன். தட் இஸ் கால்ட் கம்ஃபர்ட் ஜோன். அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கக்கூடாது. சௌரியங்கள் அசௌரியங்கள். சில விஷயங்கள் வந்து நமக்கு அசௌரியமாகவே இருக்கலாம். பட் அசௌரியமாக இருந்தாலும் குருவுடைய கட்டளைகளை நாம் சிறமேற்கொண்டு நாம் நடத்தினோம் என்றால் அவசியம் நாம் கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போக முடியும். ஸோ பிரபுபாதர் அதான் சொல்றார். ஏன்னா குரு இல்லாமல் நாம் கிருஷ்ணரை அடையவே முடியாது. நம்ம தமிழ்லேயே திருப்பி சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறோம். ஏன்னா அம்மா மூலம் அப்பா தெரிஞ்சுக்கணும், அப்பா மூலம் குருவை தெரிஞ்சுக்கணும், குரு மூலமாக தான் நாம் இறைவனை அடைய முடியும். எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணலை. ஸோ நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வந்து கருணை அவதாரம். உண்மையிலே அவருடைய கருணையினால தான் இன்றைக்கி நம்மளாம் உட்காந்து இந்த பகவத்கீதை பாகவதம் இந்த சொற்பொழிவுலாம் நம்ம பேசுகிறோம். ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் குருவுடைய கட்டளைகளை நாம் சிறமேற்கொண்டு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் கிருஷ்ணர் அதான் சொல்ற, கிருஷ்ணனுடைய கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனுடைய கடைக்கண் பார்வை அது ஒன்று கிடைச்சா போதும், இந்த வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து குருவுடைய அனுகிரகத்தினால என்ன சைத்தன்ய சரணத்தை சொல்றார். சைத்தன்ய மகாபுரின் கட்டளைகளை பின்பற்றி கொண்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்து கொண்டு சைத்தன்ய மகாபுருடைய பிரதிநிதியாகிய ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் கீழ் நீங்கள் உங்களால் முயன்றவரை பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தமையினால் பௌதிக களங்கங்கள் உங்களை தொடக்கூட செய்யாது. இது மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இது சைத்தன்ய சரிதாமத்தை வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளைகளை ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதன் கீழ் பின்பற்றி கொண்டு சொல்றாரு. ஹமாரா ஆக்யா குரு கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபித்து கொண்டு தன்னால் முயன்றவரை, ஏன்னா நேற்று சொன்னார் இல்லையா, நம்மளால் முயன்றவரை நம்ம என்ன செய்யணும்? பிரச்சாரம் பண்ணணும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முயன்றவரை பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பௌதிக உலகத்தின் கலங்கங்கள் தொடக்கூட செய்யாது. இது வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கார் சைத்தன்ய சரிதாமிரத்தில். அதனால இன்னைக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்க லெக்சர் ரொம்ப பிரமாதமான லெக்சர். ஏன்னா நாம் போய் பார்க்கணும் விரும்பாதீங்க, கிருஷ்ணர் பார்க்குற மாதிரியா ஆன்மீக கட்டளைகளை நாம் சிறமேற்கொண்டு அது சௌரியமோ அசௌரியமோ அதை நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் எல்லாரும் கிருஷ்ண லோகத்துக்கு போக முடியும். ஸோ அதைத்தான் நான் என்னால் முயன்றவரை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்.
நான் ஃபுல்லாகவும் செய்யலை உண்மையிலேயே. என்னால் முயன்றவரை செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்னோட ஒத்துழைப்பு வந்தீங்கன்னா மொத்த இஸ்கான் திருப்பாலையும் கோலகுந்தத்தை சந்திக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எல்லாரும் தயாராகணும். ஏன்னா நாங்கள் இங்கே எல்லாம் பார்க்குறோம். திருப்பி எல்லாரும் இங்கே இருக்க முடியாது. அப்போ போகணும்னா ஒன்றே ஒன்று தான். குருவுடைய கட்டளைகளை நாம் எல்லோரும் சிறமேற்கொண்டு, ஏன்னா குருமராஜ் நிறைய ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய வேண்டுதல் தான், அதாவது கட்டளைன்னு கிடையாது, முடிஞ்சவரை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த பணிகளையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அது யாருடைய கட்டளை? பிரபுபாதனுடைய கட்டளை. குருமராஜ் எதுவும் சொல்லலை, பிரபுபாதர் விரும்புகிறார். பிரபுபாதர் விரும்புகிறத ஜெயபதாக சுவாமிராஜ் சொல்கிறார். ஜெயபதா மிஷூர் விரும்புகிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நானாக எதுவும் செய்கிறதில்லை, அவர் சொல்கிறத செய்யணும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறார். ஸோ நாம் அந்த கட்டளைகளை சிறமேற்கொண்டு கடைப்பிடித்தோம் என்றால் அவசியம் பகவானுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா. இன்று பிறந்தநாள் முடியாது. ஸோ நம்ம எல்லோரும் நேற்று வெகு விமர்சையாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா, நேற்று கட்டளைன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் எல்லா பக்தர்களும் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள், டயத்தை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னேன் நேற்று. ஸோ அதனால் எல்லோரும் இனிமேல் டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டைம் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து நமக்கு வந்து டோக்கன் கிடைக்காது. ஏன்னா எல்லோரும் 11:30 12க்கெலாம் வரக்கூடாது. நான் சொன்னேன் 10:30க்கே வந்துடுங்க. இனிமேல் எல்லாமே டைத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சொன்னாலே குரு நம்ம பார்க்க மாதிரி நடந்துக்கணும். அப்போ ரொம்ப சின்சியராக டெடிக்கேஷனாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேற முடியும். அதனால் இனிமேல் எல்லாருமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு போக போகிறோம். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ இன்று வந்து நமது ஜெகதீஷ் கோபிநாத் பிரபு அவங்களுடைய அம்மா அவங்க ஐசியூவில் இருக்காங்க. கொஞ்சம் மூச்சு திணறல் ப்ராப்ளம் 4-5 நாளாக இருக்காங்க போல, எனக்கு நேற்று தெரியும். ஏற்கனவே சொன்னார், ஆனால் ஐசியூவில் இருக்கான்னு சொல்லலை. ஸோ அதனால் அவங்களுக்காண்டி நாம் எல்லோரும் பகவான் நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், குரு மகாராஜாக்காண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ நரசிம்மர் பிரார்த்தனை.